சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் பார்த்தோம்ல போன கிளாஸில். அந்த ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் வந்து நம்ம போடலாம் இப்போது. ஓகேவா? போன கிளாஸ் வந்து நம்ம ஜாவாவோட பேசிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். கரெக்டாக? இப்போ வந்து நம்ம ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் வந்து பார்க்க போகிறோம். போன வாட்டியே நான் போர்டில் போட்டிருந்தேன், நம்ம இதுலேயும் ஒரு வாட்டி போட்டு பார்த்துடலாம். நான் வந்து என்ன கொடுத்தேன்னா, இங்கே ஃபைல் இது வந்து பார்த்தோன்னா எடிட் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு. ஓகேவா? எடிட் ப்ளஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் ஜாவா கோடிங் போகிறதுக்கு பேசிக்காக போகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வேணால் போடுறேன், பார்த்துக்கோ. ஓகேவா? ஸோ இந்த எடிட் ப்ளஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தோன்னா, நான் இங்கே டேரக்டரிஸ் பாரு, சி லோக்கல் டிஸ்க் சிக்குள்ளே யூசர்ஸ்குள்ளே கௌதம்குள்ளே ஜாவான்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டரி வந்து நான் க்ரியேட் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் போயிட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஓப்பன் இந்த ஆப்ஷன் இருக்கு பாரு, ஓப்பன் சொல்லிட்டு இருக்கா ஒரு ஆப்ஷனு மேலே, நான் ஹோவர் பண்ணியிருக்கேன் பாரு. அதை கிளிக் பண்ணால் உனக்கு வந்து அந்த டேரக்டரியை டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ப்ரோக்ராம் இது வந்து நான் அதுக்குள்ளே நிறைய இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் கண்டுக்காத. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நியூன்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாரு, அந்த நியூ கிளிக் பண்ணேன்னா எனக்கு கேட்கும் நார்மல் டெக்ஸ்ட்டா HTML பேஜா என்ன ஃபைல் வேணும்னு சொல்லிட்டு. இந்த இதில் ஜாவான் இருக்குது பாரு, நான் ஜாவான்னு நான் கிளிக் பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் வந்து எப்படின்னு போடலாம். ஆக்சுவலாக வந்து இந்த ஃபைல் க்ரியேட் ஆகும்போது இது எம்டியாக தான் இருக்கும், கிளாஸ் நேம் இருக்காது. ஸோ நான் கிளாஸ் நேம் வந்து நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். கிளாஸ் நேம் வேணால் கொடுத்துக்கலாம். சேவ் பண்ணும்போது நான் அது எப்படின்றது சொல்கிறேன். சேவ் பண்ணும்போது நான் சொன்னேன்ல, கிளாஸ் நேம் தான் வந்து ஃபைல் நேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து நான் சொல்கிறேன் சேவ் பண்ணும்போது. இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கிளாஸ் இருக்குது, அதுதான் ஆப்ஜெக்ட்டுன்னு நான் சொன்னேன். அதை பற்றிலாம் பார்க்கலாம். ஓகேவா? கிளாஸ்னால் என்ன, அந்த கீவேர்ட்ஸு ஐடென்டிஃபையர் பற்றிலாம் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்றது வந்து நீ தெரிஞ்சுக்கும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? நம்ம என்ன பார்த்தோம், பப்ளிக் ஸ்டாட்டிக் பார்த்தோம். இதுதான் வந்து மெயின் மெத்தடுன்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டாக? ஓகேவா? ஸோ அந்த மெயின் மெத்தடுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஓப்பன் ப்ரெஸஸ் க்ளோஸ் ப்ரெஸஸ் இருக்கணும். அந்த மெயின் மெத்தட் கூட தான் நம்ம பிரிண்ட் பண்ணோம். என்னென்னு பிரிண்ட் பண்ணோம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். உள்ளே என்ன கொடுத்தோம், செமிகாலன் போட மறந்துடக்கூடாது. ஓகேவா? எல்லாத்துலேயுமே வந்து எண்டிங் செமிகாலன் இருக்கணும் ஒரு லைனுக்கும். பட் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸு மெத்தட்ஸுக்கெலாம் வந்து அது தேவையில்லை. அது நான் என்னன்றதை நான் சொல்கிறேன். ஓகேவா? போக தான் கற்றுப்போம். இப்போ இந்த இடத்துல ஹலோ வேர்ல்ட் இது சும்மா வந்து ஒரு ஸ்ட்ரக்சருக்காக தான். நீ வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஹலோ வேர்ல்ட் இப்படி தான் இருக்குன்றது சும்மா தெரிஞ்சுக்கோ, அவ்வளோதான். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இப்போ நான் கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ஆக்சுவலாக வந்து சேவ் இது ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இது சேவ் பண்ணிக்கிச்சு கண்ட்ரோலர்ஸ் கொடுத்ததால். சப்போஸ் வந்து உனக்கு புது இதுவாக கேட்டதுன்னா அது வந்து சேவ் பண்ணும்போது நேமு கேட்கும். இதே டேரக்ட்லியில் தான் சேவ் ஆகும், உனக்கு வந்து நேம் கேட்கும், ஃபைல் நேமு. அப்போ வந்து நீ இதே கிளாஸ் நேமை தான் அப்படியே ஃபைல் நேமாக கொடுத்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது தெரியும் அது உனக்கு. சேவ் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கணும்ல. இது வந்து ரன் பண்ணி நம்ம ஹலோ வேர்ல்டு அவுட்புட் வருதான்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகேவா? விண்டோஸில் கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கும்ல, கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலியமாக தான் நம்ம ரன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஃபோல்டர் டேரக்டரி பார்த்தோம்ல, காமிச்சேன்ல, சிக்குள்ளே யூசர்ஸ்குள்ளே கௌதம்குள்ளே ஜாவான்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருந்தது அது. கரெக்டாக? இப்போது நான் கௌதம் வரைக்கும் இதுக்குள்ளே இருக்கேன். இது டிஃபால்ட்டாக இதுக்குள்ளே தான் இருக்குது கமாண்ட் ப்ராம்ப்ட். ஓகேவா? இப்போ நான் வந்து ஜாவாக்குள்ளே போகணும், ஜாவான்ற ஃபோல்டருக்குள்ளே போகணும். அப்போ வந்து நான் என்ன யூஸ் பண்ணோம், சிடி ஜாவா அப்படின்ற ஒரு இது. சிடி அப்படின்னா வந்து அந்த டேரக்டரிக்குள்ளே போகிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. என்ட்ரு கொடுத்துட்டோன்னா போயிடுச்சா, ஜாவாக்குள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அந்த ப்ராசஸ் பார்த்தோம்ல போன கிளாஸில், கம்பைலர் வந்து பைட் கோடாக மாற்றுது, அதாவது டாட் கிளாஸாக மாற்றுது. அந்த டாட் கிளாஸை வச்சு தான் வந்து ஜேவிஎம் அந்த வந்து டாட் கிளாஸ் ஃபைலை வச்சு தான் வந்து புரிய வைக்கிது கம்ப்யூட்டருக்கு. இன்டர்பிரேட்டரை ஆக்ட் பண்ணுது ஜேவிஎம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த பைட் கோடு வேணும்ல, டாட் கிளாஸ் ஃபைல் இருந்து அதனால் வந்து அது ஜேவிஎம் போய் கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கும். அந்த வேலை யார் பண்ணுவா, கம்பைலர் பண்ணுவான்றதை பார்த்தோம். கம்பைலர் தான் வந்து டாட் கிளாஸ் ஃபைலை க்ரியேட் பண்ணோம் நம்ம கொடுத்த இந்த ஜாவா ஃபைலை வச்சு. ஓகேவா? இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம ஜாவா ஃபைலோட நேம் வந்து ஃபஸ்ட் ப்ரோக்ராம், அது வந்து ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணுது. கரெக்டாக?
இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஜாவா கம்பைலரை நான் கால் பண்ணுறேன். ஜாவா கம்பைலர் வந்து எனக்கு வந்து இதுக்கான பைட் கோடை வந்து அதாவது டாட் கிளாஸ் ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணி கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன். எதோடது? ஃபஸ்ட் ப்ரோக்ராம் டாட் ஜாவா, நம்மளோட ஜாவா ஃபைல். ஸோ இப்போ இந்த ஜாவா சி வந்து பார்த்தோன்னா இதை வந்து போயிட்டு பார்க்கும், கம்பைல் பண்ணிவிட்டு அது வந்து டாட் கிளாஸ் ஃபைலை க்ரியேட் பண்ணி வச்சிரும். அதே ஃபோல்டரில் இந்த டாட் ஜாவா ஃபைல் பக்கத்துலேயே டாட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சிரும். ஓகேவா? இப்போ வந்து க்ரியேட் பண்ணிவிடுச்சு. சப்போஸ் க்ரியேட் பண்ணலான்னா ஏதாவது எரர் வரும். அந்த இடத்துல க்ரியேட் பண்ணதால தான் நம்ம அடுத்த லைன் வந்துடுச்சு கரெக்டாக. இப்போது இந்த இடத்துல வந்து நான் ஜாவா கம்பைல் அதாவது ஜேவிஎம் இருக்குல்ல, இன்டர்பிரட்டர், ஜேவிஎம் வச்சு நான் ரன் பண்ண போகிறேன். இந்த இது சிஸ்டமில் வந்து ரன் பண்ண வையே, எட டாட் கிளாஸ் ஃபைலு ரெடியாக இருக்குது, ஜேவிஎம் எடுத்துகிட்டு போய் ரன் பண்ணு அப்படின்னு. டாட் கிளாஸ் ஃபைல்னால் சிஸ்டமுக்கு புரியும், பிரச்சனை இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறேன், ஜாவா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம், அவள் தான். இப்போ நான் வந்து இதை கொடுத்தேன்னா அலோ வேர்ல்டுன்னு வரணும். சக்ஸஸ்ஃபுல்லாக அலோ வேர்ல்டுன்னு வந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம். இன்டர்பிரட்டர் அதாவது ஜேவிஎம் வந்து அதோட வேலையை பார்த்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பண்ணணும், என்ட்ரு கொடுத்தோன்னா ஹலோ வேர்ல்டு வந்துச்சு பாரு. ஓகேவா? இது வந்து என்ன பண்ணுது பேசிக்காக? ரெண்டாவது லைனு சொல்லு. இன்டர்பிரட் பண்ணுது. அதாவது இருக்கிற கிளாஸ் ஃபைலை வச்சு அந்த கிளாஸ் ஃபைலில் இருக்க பைட் கோடை எடுத்துக்கிட்டு கம்ப்யூட்டருக்கு புரிய வச்சிருச்சு ஜேவிஎம். கம்ப்யூட்டர் வந்து நமக்கு அலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருச்சு அவுட்புட். இவ்வளோ தான் மேட்ரு. ஓகேவா? நம்ம அந்த இது பார்த்தோம்ல, ஸ்ட்ரக்சர் ஜாவா கம்பைலர் வந்து பைட் கோடாக மாற்றுது, அந்த இது பார்த்தோம்ல, அதுதான் இது. ஜாவா கம்பைலர் வந்து ஜாவா ஃபைல்லேருந்து பைட் கோடாக மாற்றிருச்சு, அதாவது டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்றிருச்சு. இந்த லைன் வந்து அதோட டாட் கிளாஸ் ஃபைலை எடுத்து ஜேவிஎம் மூலயமா புரிய வச்சிருச்சு கம்ப்யூட்டருக்கு. கம்ப்யூட்டரும் நமக்கு அலோ வேர்ல்டுன்னு சொல்லிடுச்சு அவுட்புட்டை. இப்போ வந்து உனக்கு ஒரு டவுட் இருக்கும்ல, பப்ளிக் ஸ்டாட்டிக்னா என்ன, வாய்டுனா என்ன? நான் வந்து ஜஸ்ட்டு சும்மா ஸ்ட்ரக்சருக்காக தான் சொன்னேன் நான். இது வந்து அலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் இதுதான், இதை வந்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். சும்மா ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கிட்டேன்ல, அவ்வளோதான். இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த கீவேர்ட்ஸ்னால் ஐடென்டிஃபையர் என்ன அதெல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் பார்க்கும்போது நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஜாவாவில் வந்து பார்த்தோன்னா டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. ஓகேவா? டோக்கன்ஸ் அப்படின்னா என்னென்னா டோக்கன்ஸை வந்து ரெண்டு விதமாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து கீவேர்ட்ஸ், ஓகேவா? இன்னொன்று வந்து ஐடென்டிஃபையர்ஸ். ஓகேவா? கீவேர்ட்ஸ் அதுக்கப்புறம் ஐடென்டிஃபையர்ஸ், இந்த ரெண்டு இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீவேர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸுன்னும் போது உனக்கே அந்த மீனிங் தெரியும்ல, இன்பில்ட் வேர்ட்ஸ், ப்ரீபில்ட், அந்த மாதிரி. அதாவது வேர்ட்ஸுக்கு மீனிங் இருந்தால் அதை கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? இப்போது ஜாவாவில் வந்து பார்த்தோன்னா அதோட லைப்ரரிஸ்குள்ளே ஒரு வேர்டுக்கும் ஒரு மீனிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணனா நமக்கு எதுவும் நடக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் கீவேர்ட்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம பார்த்த மாதிரி பப்ளிக்கு, அந்த மெயின் மெத்தட்லாம் பார்த்தோம் பார்த்தியா? பப்ளிக் பார்த்தோம், ஸ்டாட்டிக்கு, வாய்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த சிஸ்டமு, அவுட்டு, பிரிண்டலன்லாம் இருக்குல்ல, அவுட்டு, பிரிண்டலன், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா கீவேர்ட்ஸ். ஓகேவா? ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு நேம் கொடுக்கறது, ப்ரோக்ராமர் வந்து ஒரு நேம் கொடுக்கறது அதுக்கு. இப்போ வந்து நம்ம int a = 5ன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் int a = 5 அப்படி சொல்கிறோன்னா இதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். அதெல்லாம் வந்து டேட்டா டைப்ஸ், அதை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ஏன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நேம் கொடுக்குறோம்ல, அதுதான் வந்து ஐடென்டிஃபையர்ஸ். ஐடென்டிஃபை பண்ணுறோம், அந்த நேம் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதனால் ஏன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம் நேமு. இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? நம்ம வந்து டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஐடென்டிஃபையர்ஸில் நம்ம வந்து நேமிங் கொடுக்குறோம்ல, ப்ரோக்ராமர் தானே நேம் கொடுப்போம். அதுக்கு வந்து ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குது, அதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இட் கேன் ஹேவ் ஆல்ஃபா நியூமரிக், அதாவது ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ் எல்லாமே கலந்து இருக்கலாம் நேம்ஸ், பிரச்சனை இல்லை. இட் ஷுட் நாட் ஹேவ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸே இருக்கக்கூடாது. ஸ்லாஷு, பேக்ஸ்லாஷ் எல்லாமே ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் தானே, அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. எக்ஸப்ட் அந்த 2 சிம்பிள்,
அண்டர்ஸ்கோர் அண்ட் டாலர் சிம்பிள் இது ரெண்டுமே இருக்கலாம். ஓகேவா? அது வந்து ப்ரோக்ராமிங்குள்ளே இன்னும் டீப்பாக படிக்கும் போது இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நேமிங் கன்வென்ஷனுக்கு அதெல்லாம் இருக்கலாம். அதை தவிர இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸுமே இருக்கக்கூடாது. தேர்டு பாயிண்ட் என்னென்னா, இட் ஷுட் நாட் ஸ்டார்ட் வித் நம்பர்ஸ். ஆல்ஃபா நியூமெரிக்காக இருக்கலாம், பட் வந்து ஸ்டார்ட் ஆகிறது ஒரு வேர்டு லெட்டர் வச்சு தான் ஸ்டார்ட் ஆகணும். நம்பர்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ண முடியாது. லெட்டர் வச்சு ஸ்டார்ட் ஆகி அப்புறம் நீ நம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 ரூல்ஸை வந்து நீ கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராமராக இருக்கும் போது நேமிங் கன்வென்ஷனில் நீ ஃபாலோ பண்ணணும். இந்த 3 ரூல்ஸுமே கண்டிப்பாக. ஓகேவா? சரி, இப்போ டேட்டா டைப்ஸ் நம்ம பார்ப்போம். சரி, இப்போ வந்து நம்ம டேட்டா டைப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? டேட்டா டைப்ஸ் அப்படின்னா வந்து ப்ரீபில்ட்டாக ஜாவாக்குள்ளே இருக்கிற டேட்டா டைப்ஸு டேட்டாவை மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு டைப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்டீஜர், கேரக்டர், ஸ்ட்ரிங் அதெல்லாம் இருக்குல்ல, இதை பார்த்தாலே உனக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இப்போது இதில் வந்து நான் எப்படி அந்த டேப்லோ காலம் போட்டிருக்கேன்னா, லிட்ரல்ஸ் ஃபஸ்ட்டு வேல்யூஸு, அதுக்கப்புறம் ப்ரிமிட்டிவ் டைப் டேட்டா டைப், ஆக்சுவல் டேட்டா டைப், அதுக்கப்புறம் அதோட சைஸு இன் த ஃபார்ம் ஆஃப் பிட்டு, அதுக்கப்புறம் டிஃபால்ட் வேல்யூஸ். ஓகேவா? ப்ரிமிட்டிவில் நீ ப்ரிமிட்டிவ் பாரு. ஃபஸ்ட்டு வந்து பூலியன் சொல்லிட்டு ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? பூலியன் அப்படின்னா அதோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நிறைய இதில் வந்து பூலியன் யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் உனக்கு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சதுன்னா முன்னாடி தெரிஞ்சிருக்கும் அது பூலியன். ஓகேவா? ஸோ பூலியன்றது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸை வந்து டினோட் பண்ணுறது தான் பூலியன். எப்படின்னா இப்போ வந்து பூலியன் ஏ இஸ் ஈக்குவல் டு ட்ரூ, பூலியன் பி இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ், அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். பூலியன்றது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது வந்து பார்த்தோன்னா இதோட சைஸ் 1 பிட், எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், 1 ஆர் 0. அது வந்து 0s and 1s காம்பினேஷன் உனக்கு தெரியும்ல. பூலியன்றது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ், 0 ஆர் 1. 1னா ட்ரூ, 0னா ஃபால்ஸ். அதனால் அது ஒரு 1 பிட் தான். அதோட டிஃபால்ட் வேல்யூ ஃபால்ஸ் அப்படின்னா நீ பூலியன் ஏன்னு சொல்லிட்டு அதுக்கு வேல்யூ கொடுக்காம அப்படியே விட்டுட்டேன்னா அது டிஃபால்ட்டாக ஃபால்ஸுன்னு தான் இருக்கும் உள்ள. நீ எதாவது வேல்யூ கொடுத்தா தான், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எதுவும் கொடுத்தா தான் வேல்யூ அதை போய் ஸ்டோர் ஆகும். இல்லைனா டிஃபால்ட் வேல்யூ ஃபால்ஸ், எதுவுமே கொடுக்காம விட்டேன்னா. அதே மாதிரி செகண்ட் வந்து கேர் இருக்குது பார். கேர் வந்து பார்த்தோன்னா சிங்கிள் கோட்ஸ்குள்ளே வர ஒரு லெட்டர், ஏ, கேபிட்டல் ஏ ஆர் ஸ்மால் ஏ, பி, சி, டி, சிங்கிள் கோட்ஸ்குள்ளே வர்றது வந்து கேர். டபுள் கோட்ஸ்குள்ளே வர்றது ஸ்ட்ரிங், ரெண்டுத்தையும் குழப்பிடக்கூடாது. சிங்கிள் கோட்ஸ்குள்ளே வர்றது கேர். ஓகேவா? இப்போது இந்த கேர் வந்து பார்த்தோன்னா 16 பிட் அப்படின்றாங்க. 16 பிட்னால் நமக்கு வந்து 0s and 1s அந்த டேட்டாவை எடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கேரக்டரோட சைஸ் வந்து 16 பிட் அப்படின்றாங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா சி லாங்குவேஜில் 8 பிட் தான். பேஸ்ட் அப்பான் ஆஸ்கி வேல்யூஸ் இருக்குல்ல, இந்த நம்பர்ஸ் இருக்கும்ல, ஆஸ்கி வேல்யூஸ் இருக்கும்ல, அதில் வந்து பேஸ் பண்ணி சியில் வந்து 8 பிட்டுன்றாங்க. ஓகேவா? பட் ஜாவாவில் வந்து அது யூனிகோடுன்றாங்க. ஆஸ்கி ஸ்டாண்டர்ட்ஸை சி ஃபாலோ பண்ணுது, யூனிகோட் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து ஜாவா ஃபாலோ பண்ணுது. யூனிகோடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது இங்கே இருக்குது பாரு, U0000 இருக்குல்ல, அதான் யூனிகோடுன்னு சொல்லுவாங்க. ஆஸ்கி வேல்யூஸ் வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி சொல்லிட்டு, ஒரு எம்டி கேரக்டருக்கான இது வந்து இது /0 அப்படின்னா அது ஒரு எம்டி கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆஸ்கி வேல்யூஸும் தனியாக இருக்கும், யூனிகோடும் தனியாக இருக்கும். ஜாவா வந்து யூனிகோடு, சியில் வந்து ஆஸ்கி வேல்யூஸ் பேஸ் பண்ணி பிட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க, 8 பிட், 16 பிட் அப்படி சொல்லிட்டு. அடுத்து வந்து நம்பர்ஸ். ஓகேவா? நம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா 4 டைப் இருக்குது. பைட்டு, ஷார்ட்டு, இன்ட்டு, லாங் அப்படி சொல்லிட்டு. இதில் வந்து பைட் அப்படின்றது ஒரு பைட் 8 பிட்ஸ்ன்னு நம்ம படிச்சிருக்கோம்ல, அதுதான் பைட்டுன்ற ஒரு நம்பருக்குள்ளே பைட் ஏ இஸ் ஈக்குவல் டு 8 பிட்ஸ்க்குள்ளே ஒரு நம்பர் வந்து ஸ்டோர் பண்ணலாம். அதில் அது வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு சில வேல்யூஸ்லாம் இருக்குது. ஓகேவா? நீ அந்த அந்த பைனரி ரெப்ரசன்டேஷன் எடுத்து பார்த்தோன்னா 1க்கு வந்து 1, அதுக்கு வந்து 0, அதெல்லாமே 8 பிட்ஸு. கரெக்டாக? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து அது அதிகமாகிட்டே போகும். நம்பர்ஸில் அந்த பிட்ஸ் வந்து கவுண்ட் அதிகமாகிட்டே போகும். ஸோ 8 பிட்ஸ் வரைக்கும் வந்து பைட்டில் ஸ்டோர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் இருக்குது, அது வரைக்கும் தான் 8 பிட்ஸ் இருக்கும், அது வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ண முடியுன்ற மாதிரி. அதுக்கடுத்து ஷார்ட்டில் வந்து 16 பிட்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம், இன்ட்டில் வந்து 32 பிட்ஸ் ஸ்டோர் பண்ணலாம், லாங்கில் வந்து 64 பிட்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது இன்ட்டை தான் யூஸ் பண்ணுவோம். காமனாக 32 பிட்ஸே வந்து நமக்கு 32 பிட் இன்டீஜரே நமக்கு போதுமானது தான் எல்லா ஆப்ரேஷன்ஸ்க்கும். சம் ரேர் கேசஸில் வந்து லாங் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து டெசிமல் வேல்யூஸ். இது உங்களுக்கு தெரியும், மேக்ஸ்லாம் பார்த்துருப்பேன். டெசிமல்
ஃப்ளோட்டு டபுள் சொல்லிட்டு 2 இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஃப்ளோட் வந்து 32 பிட்ஸு, டபுள் வந்து 64 பிட்டு. ஆல் த டிஃப்ரென்ஸ். ஸோ இதோட ரெப்ரசன்டேஷன் பாரு 0.0 அப்படி இருக்கா? இப்போ வந்து லாஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரிங்கு. ஸோ ஸ்ட்ரிங் வந்து பார்த்தோன்னா இஸ் நாட் அ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புன்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் எல்லாமே. ஓகேவா? இது வந்து நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புன்னு சொல்கிறாங்க. அதோட மீனிங் என்ன, அது ஏன் நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்றது வந்து ஸ்ட்ரிங்கை பற்றி நம்ம படிக்கும் போது பார்க்கலாம். அதை இப்போதைக்கு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னால் இது எல்லாமே தான். ஸ்ட்ரிங் வந்து நான் ப்ரிமிட்டிவ், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, இப்போ வந்து நம்ம வேரியபிள்ஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். இதுதான் வந்து இன்றைக்கோட லாஸ்ட்டு கிளாஸ். ஓகேவா? வேரியபிள்ஸ் அப்படின்றது நேம் கிவன் டு எ மெமரி லொக்கேஷன். அதாவது நம்ம இப்படி போடுவோம்ல, int a is equal to 10 அப்படின்னா 10 வந்து மெமரியில் எங்கே போய் ஸ்டோர் ஆக போகுது. அந்த 10க்கு நம்ம ஒரு நேம் கொடுக்குறோம்ல, ஏன்னு சொல்லிட்டு. ஏன் அதை வந்து ஃப்யூச்சரில் ஆக்சஸ் பண்ணுவோம்ல, அதுதான் வந்து நேம் கிவன் டு த மெமரி லொக்கேஷன். அது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கூட நீ அந்த நேம் கொடுக்கலாம். அதெல்லாம் நம்ம ஆப்ஜெக்ட் கிளாஸ் பற்றிலாம் நம்ம பார்ப்போம். இது வந்து ஒரு ஐடென்டிஃபையர் தானே வேரியபிள்ஸ். இப்போ இது வந்து ஒரு இதுவும் ஐடென்டிஃபை பண்ணுது, இதுவும் ஐடென்டிஃபையர் தானே இது. ஓகேவா? ஸோ வேரியபிள்ஸ் தான் ஐடென்டிஃபையர்ஸ். ஓகேவா? அதே மாதிரி வேரியபிள் டிக்ளரேஷன் எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம். டேட்டா டைப் வேர் 1 வேர் 2 இது நம்ம பண்ணிகிட்டே போகலாம். எப்படின்னா வந்து இப்போது அந்த இன்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. இப்போது இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா int a. இது வந்து டிக்ளரேஷன், டிக்ளேர் பண்ணுறோம் வேரியபிளை. int a அப்படின்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம். இன்னும் இனிஷியலைஸ் பண்ணலை, இன்னும் அதை யூஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஜஸ்ட்டு வந்து டிக்ளேர் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது வந்து நான் டிக்ளேர் பண்ணிட்டே போகலாம். ஏ பி சி. இப்போ அதை ஒரே இதை நான் தனித்தனியாக பண்ணலாம். int a int b int cன்னு பண்ணலாம், int abc பண்ணலாம். ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? நான் டிக்ளேர் பண்ணி வச்சிட்டேன், இன்னும் எதுவுமே இனிஷியலைஸ் கூட பண்ணல. ஓகேவா? அடுத்தது வந்து வேரியபிள் இனிஷியலைசேஷன். அதாவது இது a is equal to 10ன்னு கொடுக்குறேன்ல, இனிஷியலைஸ் பண்ணுறது. அடுத்து வேரியபிள் யூட்டிலைசேஷன். நீ இனிஷியலைசேஷன் எழுதி வச்சுருக்க. ஓகேவா? ஆமாம், வேரியபிள் யூட்டிலைசேஷன். ஓகேவா? ஸோ யூட்டிலைசேஷன் வந்து எப்படின்னா அந்த வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணுறது. SOPன்றது நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லாம் சார்ட்டா. ஓகேவா? எழுதிருக்கேன். ஸோ SOP வேர் 1, அதாவது வேரியபிள் ஒன்று பிரிண்ட் பண்ணுறேன், யூஸ் பண்ணுறேன்ல, யூட்டிலைஸ் பண்ணுறேன்ல அந்த வேரியபிளை, அதான் யூட்டிலைசேஷன். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த வேரியபிள்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டியா? இது வரைக்கும் நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தோம், மறுபடியும் ஒரு ரீகேப் மாதிரி சொல்லு. அது ஹலோ வேர்ல்ட் அந்த ப்ரோக்ராம், ஹலோ வேர்ல்ட் பார்த்தோம். அப்புறம் வந்துட்டு அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தோம், இது கமெண்ட் ப்ராம்ப்டில். அதுக்கப்புறம் டோக்கன்ஸ் பார்த்தோம். டோக்கன்ஸ்னு என்னது இருக்குது? ஐடென்டிஃபையர்ஸ், கீவேர்ட்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸு. டேட்டா டைப்ஸ் பார்த்தோம்ல, அவ்வளோ டேட்டா டைப்ஸு. ப்ரிமிட்டிவ் பார்த்தோம், நான் ப்ரிமிட்டிவ் பார்த்தோம். லாஸ்ட்டாக நம்ம வேரியபிள்ஸ் பார்த்துட்டோம். அதோட டிக்ளரேஷன் எப்படி, இனிஷியலைசேஷன் எப்படி, யூட்டிலைசேஷன் எப்படின்றத பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ அடுத்த கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் காட்டு. அடுத்த கிளாஸில் வந்து நம்ம ப்ரோக்ராமே பார்க்கலாம். நம்ம ஹலோ வேர்ல்டு தானே போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரோக்ராமில் எப்படி அதை யூஸ் பண்ணுவாங்க, ஓரளவுக்கு ரியல் டைமாக எப்படி யூஸ் பண்ணுவாங்க, எப்படி பிரிண்ட் பண்ணலாம், இது இன்பில்ட்டாக ஏதாச்சும் வேல்யூஸ்லாம் யூஸ் பண்ணி, இல்லை வந்து ஒரு இன்டீஜர் யூஸ் பண்ணி ப்ளஸ் மைனஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பார்க்கலாம் அடுத்த கிளாஸில். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த மெத்தட்ஸ், இல்லை கீவேர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். கீவேர்ட்ஸ் சொன்னல, டோக்கன்ஸில் ஒரு இது கீவேர்ட்ஸ் பார்க்கலாம். அப்புறம் மெத்தட்ஸ்ன்னு ஒரு டாபிக் இருக்குது, மெயின் மெத்தட்லாம் போட்டேன்ல அந்த மாதிரி. ஸோ மெத்தட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் பார்க்கலாம், இன்னும் நிறைய டாபிக் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இந்த கிளாஸ் வந்து அவ்வளோதான்.